கைஸ், வெல்கம் டு பாசிட்டிவ் தெரப்பி தமிழ் சேனல். இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரே ஒரு வேரை வச்சு உங்களோட பணத்தை ஈர்க்க முடியும் அப்படின்னா உங்களால் நம்ப முடியுமா? கண்டிப்பாக இது நடந்தே தீரும். இது நடக்கவும் செய்யும். நான் சொல்ல போகிற இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கோடி கடனும் உங்களுக்கு அடையும். அதே மாதிரி உங்களுக்கு பணவரவும் அதிகரிக்கும். பணத்தை ஈர்ப்பதற்கான தன்மை இந்த வேரிடம் உள்ளது. அது என்ன வேறு அப்படின்றான பார்க்குறீங்க. அதை நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. கூடவே இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நாளைக்கு ரொம்பவும் முக்கியமான நாள். அதுவும் இந்த மகாலய அமாவாசை அப்படின்றது ரொம்ப 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 சிறப்பான நாள். நம்ம முன்னோர்களை வழிபடக்கூடிய நாள். இந்த நாள் அன்னைக்கு நீங்கள் வீட்டில் படையலெல்லாம் போட்டுட்டு உங்கள் சாமி கும்பிட்டுட்டு முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் எல்லாம் கொடுத்து முடிச்சுட்டு நீங்களும் வயிறார சாப்பிட்டு உங்களால் எப்போ முடியுதோ அப்போ இந்த விஷயத்த பண்ணுங்கள். காலையில் மதியானம் அந்த மாதிரி எந்த மாதிரி நேரமாக இருந்தாலும் சரி பண்ணலாம். நீங்கள் பார்க்க வேண்டியதெல்லாம் ராகு காலம் யமகண்டம் அந்த மாதிரி எதுவும் இல்லாமல் நல்ல நேரமாக இருந்தால் பண்ணுங்கள். இல்லை அந்த மாதிரி எதுவுமே இல்லை, நார்மலாக தான் இருக்குது அப்படின்னாலும் அந்த நேரத்துலையும் நீங்கள் இதை பண்ணலாம். இது எதுக்காக பண்ணுறது அப்படின்றத நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உங்களுக்கு பணவரவை ஏற்படுத்தும். உங்களோட பிஸ்னஸ் எதுவும் வளர்ச்சி அடையலை அப்படின்னா அதை நல்லா வளர்ச்சி அடைய வைக்கும். வேலை கிடைக்கல அப்படின்னாலும் வேலை கிடைக்கும். நீங்களும் உங்கள் குடும்பத்தோட சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னா பணம் அப்படின்றது இந்த காலகட்டத்தில் ரொம்பவே முக்கியமானதாக இருக்குது. ஸோ பணத்துக்கு மதிப்பே இல்லாமல் அது எக்கச்சக்கமாக ஆகிக்கிட்டே இருக்குது. அந்த பணம் நம்மக்கிட்ட வேணும், நம்ம ஈர்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சா, அதாவது ஏழையில் இருக்கவங்க கூட குடிசையில் இருக்கவங்க கூட பணக்காரனாக ஆகணும் அப்படின்னா இந்த ஒரு மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மக்கிட்ட கொஞ்சம் கூட காசு இல்லை, நம்மக்கிட்ட எப்படி இவ்வளோ வரும் அப்படின்னு நீங்கள் நினைக்காம இந்த மெத்தடை முழுக்க முழுக்க நான் சொல்கிற மாதிரி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும். அதே மாதிரி நீங்களும் நிறைய பணத்தை ஈர்க்கிறதுக்கான கோடீஸ்வரனாக ஆவீங்க. ஸோ இந்த மெத்தடை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இது என்ன மெத்தடு அப்படின்னு தானே கேட்குறீங்க. நான் சொல்ல போகிற இந்த வேர் அப்படின்றது ரொம்ப ஈஸியாக கிடைக்கக்கூடிய வேர். இது பொதுவாக எங்கே வளரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குப்பையில் தான் வளரும். இந்த குப்பையில் வளரக்கூடிய அந்த செடிக்கு அவ்வளோ மகத்துவம் இருக்குது. அது குப்பை மேனி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த இலையை. அந்த குப்பை மேனி இலை உங்கள் வீட்டில் கூட செடியெல்லாம் நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா இந்த நேரத்துக்கு மழை பெய்யுது, அந்த மழையில் ஏதாவது ஒரு உங்களோட செடியில் கூட அது எங்கன்னா முளைச்சி இருக்கும். ஸோ அந்த குப்பை மேனி உங்கள் வீட்டில் இருந்தாலும் சரி, இல்லை பக்கத்தில் ஏதாவது காலி இடம் இருக்குது, அங்கே செடியெல்லாம் நிறைய புல்லெல்லாம் முளைச்சிருந்து அப்படின்னா அந்த புல்லுக்கு நடுவில் கூட இந்த குப்பை மேனி முளைக்கும். நான் என்னோட வீடியோவில் அந்த குப்பை மேனி செடி எப்படி இருக்கும் அப்படின்றத உங்களுக்கு காமிக்கிறேன். அது மாதிரி பார்த்து நீங்கள் குப்பை மேனி உங்கள் வீட்டு பக்கத்தில் எங்கேயாச்சும் இருந்தால் கிடைச்சது அப்படின்னா நாளைக்கு காலையில் போய் அந்த குப்பை மேனியை பறிச்சுட்டு வாங்க. உங்களுக்கு ஒரே ஒரு வேர் இருந்தால் போதும். அதாவது ஒரு வேரில் நிறைய ஒரு செடி முளைச்சிருக்கலாம், அந்த செடியோடு இருக்க அந்த வேர் அப்படியே மொத்தமாக பிடுங்கிட்டு வந்துடுங்க. அதை நீங்கள் எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு தேவையானது என்னமோ அந்த அடியில் இருக்க வேர் பகுதி மட்டும்தான், மேலே இருக்க அந்த செடி வேண்டாம். அந்த வேரை அது எவ்வளோ நீட்டுக்கு இருக்கோ அதை கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி அதை நல்லா கழுவிடுங்க. கழுவிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா மஞ்சள் குங்குமம் அதெல்லாம் அந்த வேருக்கு வச்சிடுங்க. ஓகேங்களா? மஞ்சள் தடவி குங்குமம் போட்டு மாதிரி வச்சிடுங்க. வச்சிட்டதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு பிளாஸ்டிக் டப்பா மாதிரி ஏதாவது இருந்தால் எடுத்துக்கோங்க. மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வைக்கிற மாதிரி ஒரு டப்பா உங்களுக்கு வேணும். ஸோ அந்த மாதிரி ஒரு டப்பா நீங்கள் எடுத்துக்கோங்க. அந்த டப்பாவில் கொஞ்சமாக கசகசா போட்டுக்கோங்க. கசகசா போட்டுட்டு நீங்கள் ஒரு ஏலக்காய் துண்டு அதில் போட்டுடுங்க. அதே மாதிரி ஒரு பட்டை துண்டு இருந்தால் ஒன்று அதில் போடுங்க. அதே மாதிரி உங்ககிட்ட பச்சை கற்பூரம் இருந்தால் அந்த பச்சை கற்பூரத்தையும் அதோட சேர்த்துக்கோங்க. ஏன் அப்படின்னா இதெல்லாம் பணத்தை ஈர்ப்பதற்கான மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு பொருள் தான். ஏலக்காயை வச்சு நம்மளால் பணத்தை அவ்வளோ ஈர்க்க முடியும். ஸோ நான் பின்னாடி வர வீடியோக்களில் உங்களுக்கு ஏலக்காய் தாந்திரிக முறை எல்லாமே நான் சொல்லித்தரேன். எப்படின்றத நான் வீடியோவில் போடுறேன். இந்த ஏலக்காய் அப்படின்றதுக்கு அவ்வளோ ஒரு மகத்துவமான ஒரு விஷயம் இருக்கிறது. ஸோ அதனால் ஒரு 3 ஏலக்காய் எடுத்துக்கோங்க. 1 வேணாம் 3 எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக கசகசா ஒரு ஸ்பூன் கசகசா அந்த டப்பாவில் போட்டுருங்க. அதுக்கப்புறமா 3 ஏலக்காய் அதில் போட்டுருங்க. ஒரு சின்ன பட்டைத்துண்டு இருந்தால் போதும். நீங்கள் ஃபுல்லாக தான் போடணும் அப்படின்னு இல்லை, ஒரு சின்ன பீஸ் ஆஃப் பட்டைத்துண்டு இருந்தால் போதும், அதுவும் போட்டுக்கோங்க.
கூடவே பச்சை கற்பூரம் ஒரு பெரிய துண்டு அதில் போட்டுருங்க. அதுக்கப்புறம் கிராம்பு இருக்குல்ல, அது ஒரு 3 கிராம்பு எடுத்து அந்த டப்பாவில் போட்டுருங்க. மொத்தமாக எத்தனை பொருள் ஆகுதுன்னா, ஏலக்காய், கிராம்பு, பச்சை கற்பூரம், பட்டை, இந்த வேர் குப்பைமேனி வேர் சொன்னல அது, அதுக்கப்புறமா கசகசாவும் இருக்குது. ஸோ மொத்தம் 6 பொருள் ஆகுது. இதோட 7ஆவதாக ஒரு பொருள் என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரூபா நோட்டு தான் 7ஆவதாக ஒரு பொருள் சேர்க்க போகிறோம். மொத்தம் 7 பொருள் கணக்கு மாதிரி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இதில் இந்த கசகசா போட்டதுக்கப்புறம் ஏலக்காய், பட்டை, கிராம்பு, அதுக்கப்புறம் பச்சை கற்பூரம் இதெல்லாம் நீங்கள் உள்ளே போட்டுடணும். போட்ட அப்புறமா அந்த குப்பைமேனி வேர் இருக்குல்ல, அந்த வேரில் ஒரு 10 ரூபா நோட்டோ இல்லை 20 ரூபா நோட்டு, 50 ரூபா நோட்டு, 100 ரூபா நோட்டு எதாக இருந்தாலும் சரி, அதில் 1 ரூபா நோட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க. அந்த ரூபா நோட்டு ஒன்று எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதை மடிச்சிடுங்க. மடித்ததுக்கப்புறம் அந்த குப்பைமேனி வேரை வச்சு அந்த ரூபா நோட்டில் ஒரு நாட் மாதிரி போட்டுடுங்க. ஓகேங்களா? போட்டதுக்கப்புறம் அந்த டப்பாக்குள்ளே அந்த காசையும் வச்சு அந்த கேஷ் பாக்ஸை மூடிடுங்க. மூடினதுக்கப்புறமா உங்கள் கைகளில் வச்சு நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. என்னென்னா, எப்பயுமே என்னோட செல்வம் குறையவே கூடாது, நிறைஞ்சிக்கிட்டே தான் இருக்கணும். நான் என்கிட்ட எப்பயுமே பணம், என் பர்ஸ்லேயும் சரி, என்னோடய பிஸ்னஸ் பண்ணுற இடத்துலையும் சரி, பணம் எப்பயுமே என்கிட்ட அதிகமாக வந்துக்கிட்டே இருக்கணும். பணத்தை நான் அதிகமாக ஈர்க்கிறேன் அப்படின்ற மாதிரி உங்கள் மனசில் நினச்சிட்டு, உங்களோட பீரோ இருந்தால் எந்த இடத்துல காசு வைப்பீங்களோ அந்த இடத்துல இந்த பாக்ஸை வச்சுடுங்க. எப்பயுமே குறையவே குறையாது, செல்வம் நிறைய இருக்கும். இதை எப்போ மாற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த அமாவாசைக்கு மாற்றணுன்னாலும் மாற்றலாம். ஏன்னா 1 மாதம் கணக்காயிடுது. அடுத்த அமாவாசைக்கு மாற்றணுன்னாலும் மாற்றிக்கலாம். இல்லை எனக்கு எப்போவாச்சு தான் டைம் இருக்கும் அப்படின்றவங்க ஒரு 3 மாதத்துக்கு ஒரு தடவை உங்களால் முடிஞ்சால் மாற்றிக்கோங்க. 3 மாதத்துக்கு ஒரு தடவை மாற்றுறது மிக சிறப்பு. ஏன்னா எல்லாமே வாசனை உள்ள பொருள். அந்த வாசனை உள்ள பொருள் எல்லாம் 3 மாதத்துக்கு அப்புறம் கொஞ்சம் வாசனை குறைய ஆரம்பிக்கும். ஸோ நீங்கள் அந்த ரூபா நோட்டை மட்டும் மாற்ற வேண்டாம். மற்ற எல்லா பொருளையும் மாற்றிட்டு புதுசாக மறுபடியும் ஒரு வேர் எடுத்துகிட்டு அமாவாசை அன்னைக்கே மாற்றிக்கோங்க. அது ரொம்ப சிறப்பான விஷயம். ஸோ இந்த 3 மாதத்துக்கு அப்புறம் எப்போ அமாவாசை வருதோ அன்னைக்கு இந்த வேரை மறுபடியும் எடுத்துகிட்டு நான் சொன்ன மாதிரி எல்லாத்தையும் வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த ரூபா நோட்டையும் உள்ளே வச்சு மறுபடியும் க்ளோஸ் பண்ணி உங்களோட பணப்பெட்டியில் வச்சுடுங்க. நீங்கள் இதை பிஸ்னஸ் பண்ணுற இடத்துல வைக்கலாமான்னு கேட்டால் தாராளமாக வைக்கலாம். இல்லை நீங்கள் இந்த வெறும் குப்பைமேனி வேர் இருக்குல்ல, அது மஞ்சள் குங்குமம் வச்சு நீங்கள் ஒரு பச்சை கலர் துணியில் அதை வேரை சுருட்டிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்களோட பர்ஸுக்குள்ளே வச்சு எடுத்துகிட்டு போனாலும் சரி, உங்கள் பணத்துக்கு தடையே இருக்காது. பர்ஸு முழுக்க எப்பயுமே பணம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்பவே சிறப்பான மெத்தட். இந்த மெத்தட் எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.